Amid the confusion, the chaos and the pain, a man emerged and Muhammad was his name. And walking with nothing but Allah as his aid, and the mark of a prophet between his shoulder blades. In a cave in Mount Hira, the revelation came. Read, O Muhammad, read in Allah's name. May the blessings of Allah be on Al-Mustafa. None besides him could have been Al-Mujtaba. Muhammad, peace be upon his soul. The greatest of prophets, Islam was his only goal. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வணக்கங்களும் ஏகவல்லவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு என்றும் சொந்தமானது. அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நேராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கிறேன். அந்த ஏகவல்லவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், நம் உயிரிலும் மேலான நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வருகின்றார். அன்றைய சகோதரர்களே, அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கான உரையிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று கொள்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்தி இரண்டு செய்திகளை உங்களிடத்தில் ஞாபகப்படுத்திவிட்டு என்னுடைய உரைக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபைகளிலே ஆண்களுக்கு சிறந்த சஃப்பு முன்னாலே இருக்கின்ற சஃப்பு, பெண்களுடைய சப்பிலே ஒரு சிறந்த சப்பு பின்னாலே இருக்கின்ற சப்பு. ஆண்களின் சப்புகளில் ஒரு மோசமான சப்பு இருக்கும் என்றால் அது கடைசியாக இருக்கக்கூடிய சப்பு. பெண்களின் சப்புகளில் ஒரு மோசமான சப்பு இருக்கும் என்றால் அது முன்னாலே இருக்கின்ற சப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹுல் முஸ்லிமிலே 664வது நபிமொழியாக பதியப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்களாகிய நமக்கு சிறந்த சப்பு முன்னாலே இருக்கின்றது. அழைத்தது அல்லாஹ்வுடைய தூதர். தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவது ஒவ்வொரு மூமினானவர்களுடையதும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய கடமை. நாங்கள் இந்த இடத்துல ஆண்கள் மாத்திரம்தான் இருக்கின்றோம் என்றாலும் இந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சிறந்த சப்பு முன்னாலே இருக்கின்ற சப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக முன்னோக்கி வந்தால் பின்னாலே வரக்கூடிய சகோதரர்களுக்கு விளைவாக இருக்கும். அதே நேரத்தில் பின்னால நிறைய நன்மைகளை அள்ளிட்டு போறது விடுறதை விட நேரத்தோட நீங்கள் அதிகமான நன்மைகளை எடுத்துக்கொண்டு சிறப்பாகவும் இருக்கு. அன்றைக்கினிய சகோதரர்களே, அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு உரையிலும் இந்த மனித சமுதாயத்துக்கு ஞாபகப்படுத்திய ஒரு திருமறையுடைய வசனத்தையும் உங்களிடத்தில் நான் ஞாபகப்படுத்தி விடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு உரையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது அத்தியாயத்துடைய 102வது வசனத்தை மக்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இத்தகில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஹத்த துகாத்தி, அல்லாஹ்வை எந்த முறையிலே நீங்கள் பயப்பட வேண்டுமோ, அல்லாஹ்வை பயப்படுவதற்கு அல்லாஹ் தஆலா எந்த முறையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அந்த முறையை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக இல்லாமல் நீங்கள் யாரும் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உரைக்கும் முன்னாலும் இந்த திருமறையுடைய வசனத்தை ஞாபகப்படுத்துவார்கள். அதோடு சேர்த்து இன்னும் 2 வசனங்களை ஞாபகப்படுத்துவார்கள். ஆனால் இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி இருக்கின்றதே, அதை
அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டார்கள், அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு இந்த வசனத்தின் மூலமாக ஒரு அறிவுரையை கட்டளையிட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு இந்த செய்தியை சொன்னார்கள் என்று சொன்னால், யாரு இந்த உம்மத்திலேயே மிகச் சிறந்தவர்கள், யாரு சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டார்கள், யார் மீது அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள், நம்மை விட, நமக்கு முன் சென்ற சமுதாயத்தை விட, சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த சமுதாயத்தை விட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ அந்த நம்பிக்கை கொண்ட சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உம்மத்திலே சிறந்தவர்களாக நீங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஹக்க துகாதிஹி, பயப்பட வேண்டிய முறையிலே பயந்து கொள்ளுங்கள். எல்லாம் அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு ஒவ்வொரு உரையிலும் ஞாபகப்படுத்துகின்ற அளவுக்கு இதுக்குள்ள இருக்கிற செய்தி ஏதோ ஒரு முக்கியத்துவத்தை பெறுதுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா 3வது அத்தியாயத்தின் 102வது வசனத்திலே நமக்கு சொல்லித் தருகின்றான். எனவே அடிக்கடி அந்த குர்ஆன் வசனத்தை வாசிக்கக்கூடியவர்களாகவும், இவ்வாறான உரைகள் வருகின்ற நேரத்தில், இவ்வாறான சபைகளிலே நாங்கள் வந்து அமர்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு உரையிலும் மௌலவிமார்கள் ஓதக்கூடிய அந்த குர்ஆன் வசனத்துக்கு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டவர்களாகவும் நம்முடைய இந்த மஜ்லிஸ்களை நாங்கள் தொடர வேண்டும் என்பதை உங்களிடத்தில் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்றைய தினம் இந்த மனிதனுடைய உள்ளத்துக்குள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய ஒரு உணர்வு தொடர்பாக ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த உலகத்தில் விலை மதிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கின்றது. சில விடயங்களுக்கு விலை மதிக்க முடியாது. இவ்வளவுதான் விலை என்று சொல்லி ஒரு மனிதனால சொல்ல முடியாது. ஆனால் சில விஷயங்கள் இருக்குது, அதுக்கு இவ்வளவுதான் விலை என்று சொல்லலாம். ஒரு ஃபேன் இருக்குன்னா அந்த ஃபேனுக்கு இவ்வளவு விலைன்னு சொல்லலாம். இந்த கம்பிக்கு எவ்வளவு விலைன்னு கேட்டால் அந்த கம்பிக்கு விலை மதிக்கலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மைக்குக்கு எவ்வளவு விலை கேட்டால் விலை சொல்லலாம். விலைகள் சொல்லக்கூடிய, விலைகள் மதிப்பிடக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கு, எல்லாம் படைச்சிருக்கிறான். ஆனால் சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், என்னதான் நாங்கள் முயற்சி எடுத்தாலும், எவ்வளவுதான் நாங்கள் விலை மதிப்பிட்டாலும் விலை மதிப்பிட முடியாது என்று சொல்கின்ற அளவுக்கு சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். ஆனால் மனிதனை பொறுத்த மட்டும் அதுக்கும் விலை மதித்து கொண்டுதான் இருக்கிறான். இந்த உயிர் என்று சொல்லக்கூடிய அம்சம் இருக்குது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து இந்த ரூஹ் என்று சொல்றது, நான் யார் அடையாளப்படுத்திக் கொள்ளணும் அந்த அம்சம் இருக்கின்றது. நான், எனக்கு விலை மதிப்பு கிடையாது. இந்த ரூஹ் எவ்வளவு என்று சொல்லி யாராலும் சொல்ல முடியாது. இந்த உயிருக்கு பெருமதி என்பது எந்த அளவுக்கு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும். எத்தனை கோடி கொடுத்தாலும், உனக்கு ஒரு 5 கோடி காசு தாரன் உன் உயிரை தாரியான்னு கேட்டால் உயிரை ஒரு காலமும் கொடுக்க மாட்டேன், வேற ஏதாவது கேளுங்க தாரன், ஆனால் உயிரை தர முடியாது. அதற்கு விலை மதிப்பிடவும் முடியாது என்ற ஒரு சித்தாந்தம் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்குது. ஆனால் மனிதன் முயற்சி எடுக்கிறான், அதுக்கு விலை மதிப்பு கொடுக்கலாமா, இவ்வளவு விலையை கொடுத்து பார்ப்போமா என்று முயற்சி எடுக்கிறான். அதனாலதான் லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லி இன்னைக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. உங்களோட உயிரா அதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் மதிப்பு, அவரோட உயிரா ஒரு 50 லட்சம் ரூபாய் மதிப்பு, ஜனாதிபதியா அது ஒரு 50 கோடி 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள உயிர் என்று சொல்கின்ற அளவுக்கு இன்றைக்கு முயற்சி எடுக்கிறான். ஆனால் ஒவ்வொருவருடைய உயிருக்கும் அவன் முயற்சி எடுத்தாலும் உயிருக்கு சரியான ஒரு விலை மதிப்பை அவனால் கொடுக்க முடியாமல் இருக்கின்றது. ஒரு பேங்க் மேனேஜர் ரிப்பேர் லைஃப் இன்சூரன்ஸ் நடத்துற, லைஃப் இன்சூரன்ஸ் அவர் கொடுக்கிறாரு. லைஃப் இன்சூரன்ஸ் அவர் கொடுத்தாலும் தன்னுடைய மனைவி அவளையே ஸ்டேஜில், அவளையே படிப்பறிவோட, அவளையே நிலைமையோட ஒரு பெண் வருவாங்க, அவருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் 2 லட்சம். அதே பெண் மாதிரி அவங்களோட மனைவிக்கு லைஃப் இன்சூரன்ஸ் 2 லட்சம் தானான்னு கேட்டால் இல்ல. ஏன் மனைவியுடைய வருவது வேற, ஆனா உலகளாவிய மட்டத்தில் 2 பேரும் ஒரே வேலைதான். வேலை அடிக்கிறது முடிவெடுத்தால் 2 பேரும் ஒரு வேலை தான். ஆனா இவருக்கு ஒரு வேலை, அங்காக ஒரு வேலை. வேலை அடிக்கிறது முயற்சி எடுக்கிறவன் கூட அது நீளமாக இல்லை. என்ன காரணம்? அதுக்கு வேலை அடிக்க முடியாது, வேலை அடிக்க இயலாது என்று சொல்கின்ற அளவுக்கு அல்லாஹ் சில விஷயங்களை வச்சிருக்கிறான். அது போலதான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல எப்படி உயிருக்கு ஒரு விலை இல்லையோ, எப்படி நிம்மதி என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு இருக்குது அதுக்கு ஒரு விலை இல்லையோ, அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு உணர்வுக்கு விலை இல்லாத ஒரு உணர்வு நம்ம இடத்துல வச்சிருக்கிறான். அது என்ன உணர்வு என்று சொன்னால் நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய உணர்வு. நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய உணர்வு.
இந்த உணர்வு மாத்திரம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்துடைய சீரான தன்மை இருக்குது, இந்த உலகத்துடைய இந்த நடப்பு இருக்குது, அது அப்படியே சீர்குலைஞ்சு போயிருக்கு. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற நம்பிக்கை தான் 50 வருட கால வாழ்க்கை, குழந்தைகள் பிறக்குது, ஒரு வம்சமே உருவாகுவதற்கு காரணமாக இருக்குது. தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையில இருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த உலகத்தில் எத்தனையோ சாதனைகளை படைப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த உலகத்திலே இந்த நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு, அந்த உணர்வை மாத்திரம் அல்லாஹ் தஆலா இந்த உள்ளத்துக்குள்ள போட்டு இந்த உலகத்தில் ஏராளமான விடயங்களை நடத்தி காட்டுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கைக்கு பெருமதிப்பு இருக்குதான்னு கேட்டால் அதுக்கு பெருமதிப்பு கிடையாது சகோதரர். ஒரு கணவனுக்கு மனைவி மேல நம்பிக்கை இல்லாம போயிட்டு அந்த மனைவி சரி என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிட்டு ஒரு 10 கோடி ரூபாய் உங்களுக்கு தாரன், திருப்பி என்னை நீங்க நம்பணும் அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை திரும்பி வருமா? ஒரு புள்ள தந்தையும் புள்ளட மேல நம்பிக்கை போயிட்டு, இல்லாட்டி பிள்ளைக்கு தந்தைய மேல நம்பிக்கை போயிட்டு, நம்பிக்கை போனதுக்கு பின்னால நான் கூட என்னைய நீங்க நம்புங்க, எத்தனை கோடி உங்களுக்கு வேணுமோ நான் உங்களுக்கு தாரன், நீங்க எவ்வளவு வேணாலும் கேளுங்க, என்னைய மொத்த சொத்த வேணாலும் தாரன், என்ன நம்பணும் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை வருமா? வராது. அதனாலதான் சகோதரர்களே, எவ்வளவு கோடி கொடுத்தாலும் வராத நம்பிக்கை இருக்குது, அது வராது என்றதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ மதிப்பு மிக்க ஒரு மனிதராக இருந்தார், எவ்வளவோ நன்மதிப்பு மிக்க ஒரு அடியாராக இருந்த நல்ல மனிதராக இருந்தார். அவரே போய் மக்களிடத்திலே போய் இந்த இஸ்லாத்தை நான் உங்களிடத்திலே சொல்லுகின்றேன் நம்புகிறேன் என்று சொல்ற நேரம் முதல்ல பாசமாக இருந்த குடும்பத்தில இருந்து மண்ணை தூக்கினாங்க. அபூ லஹப் கையில மண்ணை தூக்கின யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற நேரம் நீயா நானான்னு போட்டி போட்டு கொண்டிருந்த யார் வளர்க்கிற? அபூ ஜஹல் ஒரு பக்கம், அபூ லஹப் ஒரு பக்கம், அங்கல அபூ தாலிப் ஒரு பக்கம், அவர்களோட சண்டை முடிச்சு கொண்டு நான் வளர்க்கிறேன் சண்டை முடிச்சு கொண்டிருந்த ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான் இஸ்லாம் என்று சொல்லுகிற நேரத்தில் அந்த நம்பிக்கை இருக்குது, அதை உடனே ஒரு வார்த்தையால் எடுத்துக்கொள்ள இயலாமல் போயிடுச்சு. அந்த நம்பிக்கை எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி சில அம்சங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய வேண்டிய என்ன பின்னால சொல்றேன். ஆனா சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னார், இந்த நம்பிக்கை இருக்குது விலை மதிப்பு இல்லாதது, உடனே வராதது, ஒரு உள்ளத்துக்குள்ள பூந்து கொள்ளுமாக இருந்தால் அதை அகற்றுவது இருக்கிறது, அது லேசானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த நம்பிக்கை ஒருத்தர் நம்பிக்கை எடுக்கிறது சரியான கஷ்டம். ஒரு மனிதனுக்கு நாங்கள் பழகிறோம், ஒரு பஸ்ஸுக்கு நாங்கள் பழகிறோம், அவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்பிக்கையான ஒரு வேலையாளாக நாங்கள் இருக்கிறோம். உச்சக்கால 10 வருஷமாக நம்பிக்கையான ஒரு வேலையாளாக இருந்து பொஸ்ஸுல மனசுல ஒரு நம்பிக்கை எடுத்தாச்சு. ஆனால் அதே பொஸ்ஸு கிட்ட நம்பிக்கை இல்லாம ஒரு சின்ன களவு வரும். பொஸ்ஸுக்கு தெரிய இவர் ஒரு களவு செஞ்சால் போதும் இருக்கிற மொத்த நம்பிக்கையும் இல்லாம போய் அப்ப நம்பிக்கை எடுக்கிறதும் கஷ்டம், அந்த நம்பிக்கையை இல்லாமல் இருக்கிறது சரியான இலகு. இதையும் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னு சொன்னால் இந்த சமுதாயத்தில் ஏராளமான பிரச்சனைகள் உருவாகுவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த நம்பிக்கையில் இருக்கக்கூடிய கோளாறு. அதனாலதான் இஸ்லாம் முதல்ல கை வைக்கிறது நம்பிக்கை. இஸ்லாம் இபாதத்துல கை வைக்கல, இஸ்லாம் தொழுன்னு சொல்லி கை வைக்கல. முதலாவது இஸ்லாம் கை வைக்கக்கூடிய இடம் தெரியுமா? நம்பிக்கையில கொண்டு வந்து கையை வச்சு அந்த நம்பிக்கையை சீராக்குவதற்கு முயற்சி எடுத்து அதுக்கு பிறகு மற்றது எல்லாத்தையும் போடுவதற்கு இஸ்லாம் முயற்சி எடுப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சரிதானே? அப்ப நம்பிக்கை என்று சொன்னால் என்ன என்பதோடு சம்பந்தப்பட்ட செய்திகளை நான் சொல்றேன். ஆனால் இந்த நம்பிக்கை இன்றைக்கு துஷ்பிரயோகம் செய்யப்படுகிற ஏராளமான வழிமுறைகள் இருக்கிறது. கணவன் மனைவி விடயத்தில் மாத்திரமல்ல, ஒரு சில மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கை இருக்குது, அதுக்கு விலை மதிப்பு இல்லைங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. சில பொருட்கள் இருக்கு, விற்பனை செய்வாங்க. ஒரு மொபைல் போன், சைனீஸ் மொபைலுக்கு ஒரு வேலை, அது சைனீஸ் அல்லாத பிராண்டட் மொபைல்களுக்கு தனி வேலை, அதுக்கு ஒரு வேலை, இதுக்கு ஒரு வேலை, இதுக்கு ஒரு வேலை. ரெண்டுலையும் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எடுத்து பார்த்தா சில வேலைகள் சைனீஸ் மொபைல்ல ஃபீச்சர்ஸ் கூடுதலாக இருக்கும், இதுல ஃபீச்சர்ஸ் குறைவாக இருக்கும். இருந்தாலும் அதுக்கு குறைவான வேலை, இதுக்கு கூடுதலானது. இன்னைக்கு நான் சமுதாயத்தில் பார்க்கிறோம், சில மொபைல் போன் 1 லட்சம் 2 லட்சம் எடுத்து பார்த்தால் அதுல எந்த வித்தியாசமும் இல்லை. என்ன சைனீஸ் 1 மாசம் பாதிக்கும், 2 வருஷம் பாதிக்கும். அந்த 2 வருஷம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த மொபைல் போனை அடிச்சு தயாரிச்சு மக்கள் மத்தியில கொண்டு போய் ஒரு நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க உள்ளத்துக்குள்ள எடுக்கிறான். அதை எடுத்ததன் காரணத்தால மார்க்கெட்ல எல்லாத்திர பொருளையும் விலை குறையுது, இவன் விலை மட்டும் குறையுது. ஏன்? நம்பிக்கை. நான் எவ்வளவு கூட்டி வித்தாலும் என்னுடைய எனக்கு இருக்கிற கஸ்டமர்ஸ் அதுக்கு வருவார்கள் என்று ஒரு நம்பிக்கை.
சில லேப்டாப்கள் இருக்குது, சில லேப்டாப் சில பிராண்டு பொதுவான இடங்கள்ல பிராண்டுகள்லாம் சொல்லிடுறாங்கனால சில பிராண்ட் லேப்டாப்கள் இருக்குது. அந்த லேப்டாப் பிராண்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் குறையாம 5 லட்சம், குறையாம 10 லட்சம், 10,000 ரூபாய் லேப்டாப் இருக்கு, 15,000 ரூபாய் லேப்டாப் இருக்குது. இதுல இருக்கிற நம்ம இதுல இல்லாத நம்பிக்கை அந்த 5 லட்சம் லேப்டாப்ல இருக்கிறதுனால 10,000 ரூபாய் லேப்டாப் பாதிக்கிறோம்னு என்ன செய்யலாம், ஒரு காலத்துல இன்றைக்காக அந்த லேப்டாப் வாங்கணும் என்று நினைக்கிறேன். இவனுக்கு இந்த லேப்டாப்ல இருக்கிறது அந்த லேப்டாப்ல இருக்கிறது ஒன்றுதான், இதனால பயன்படுத்துற பயன்பாடும் அதனால உள்ள பயன்பாடும் ஒன்றுதான். ஆனால் இதுல டியூரேஷன், அதுல இருக்கிற டியூரேஷன், இது பாவிக்கக்கூடிய காலம், அதுல பாவிக்கக்கூடிய காலம், இதுல ஏற்படுற பிரச்சனைகளுக்கு நான் யார்கிட்ட போய் தீர்வு கேட்கிறது, யாரையும் காணும். ஆனா அதுல பிரச்சனைகள் ஏற்பட்டா 4 பேர்ட்ட தீர்வு கேட்கலாம், 4 பேரை வச்சிருக்கிறேன். அதனால அந்த லேப்டாப் மேல வந்து நம்பிக்கை இருக்குது. 5 லட்சத்தை கொடுத்தாலும் அதை வாங்குறதுக்கு அவன் முயற்சி எடுக்கிறான். அப்ப காசு கொடுத்து நம்பிக்கையை வாங்காது, அதை நம்பிக்கை உள்ளதுக்குள்ள வந்தால் எத்தனை லட்சமும் நாங்கள் செலவழிக்கிறதுக்கும் தயங்க மாட்டோம் என்பதும் இந்த நம்பிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் சிலர் பிளவு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். போய் பாருங்க, அன்றைக்கு நான் ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து இருக்கிறேன், ஒரு மூலையில ஒரு பட்டர் ஒன்று, பட்டர் ஒங்கிட்டையும் அப்ப சும்மா எல்லாரும் பேசிட்டு இருக்கிறதுனால ஒரு பட்டை ஒன்று வந்து தண்ணி என்ன போதாக்கும், அது தண்ணி போற பட்டையாக்கும்னு பார்த்தா மேலுக்கும் டொப் போட்டுருக்குது, கீழுக்கும் டொப் போட்டுருக்கு. என்னடா இந்த சைஸ் பட்டையில மேலுக்கும் டொப் போட்டு கீழுக்கும் டொப் போட்டு யாராவது தொங்க விட்டுப்பானா என்னடான்னு பார்த்தா அடுத்த மூலையில ஏமண்டு தொங்குது, இங்கால மூலையில ஏமண்டு தொங்குது, அங்கால மூலையில ஏமண்டு தொங்குது. இப்ப லேட்டஸ்ட் மந்திரி புதுசா வந்திருக்கக்கூடிய மாதிரி இவ்வளவு காலம் போத்தல், இப்ப என்ன இந்த பட்டையில தொங்குது, பெரிய சைஸ்ல பட்டை. கொஞ்சம் எழுதுறது கூடுதலா பழையக்கான பழையச்சால என்ன எழுத பண்ணு சொல்றேன், கொஞ்சம் எழுதுறதுக்கு கூடுதலாக பழையக்கான ஒரு 4-5 பேப்பர் போடுறது போத்தல் போடாத இருக்கும். ஒரு பட்டை இந்த சைஸ் பட்டை ஒரு 10 இன்ச்சு பட்டை இருக்கும், அந்த பட்டையை கொண்டு போய் 4 ஓரத்திலையும் தொங்க விட்டு இருக்கிறான். எவ்வளவு வாப்பா இருக்குன்னு கேட்டால் 50,000 60,000. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாணவர் சின்ன புள்ள ஒரு ஹாஸ்டலுக்கு வருது, அது சிறுவனை கூப்பிடுங்க வாப்பா என்று கூப்பிட்டா அவன் கையில அதாவது இடுப்புலன்னு நினைக்கிறேன் தாயை கொண்டு கட்டப்பட்டிருக்கு. அப்ப அந்த பொடியை வந்து பண்ண யாரு கட்டினது ஒரு மோட வீட்டை கூட்டிட்டு போனாங்க, அங்க வச்சு கட்டி விட்டாங்க. நான் சொன்னேன் கலட்டு, கலட்டினா ரத்தம் கக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான், சரி அதை கலட்டினா கட்டாயம் ரத்தம் கக்குவாங்க. ஏன்னு சொன்னால் அது அவன் குடிக்கிற நேரம் அவனோட இருந்து, அவன் வேற வேற வேலைகளை இங்கெல்லாம் போறான், அதுவும் அவனோட இருந்து தண்ணி பட்டு அதுக்குள்ள கிருமிகள் உருவாகி அதை கலட்டி கிட்ட கொண்டு வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தா சுவர் அதுக்குள்ள இருக்கிற கிருமிகள் உள்ள போய் ரத்தம் கக்கும். அந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயத்தான் கட்டி விட்டுக்கிறாளுக்கு. நான் அதனாலதான் ரத்தம் கக்குவையோடைய ஒரு காலம் அதை கலட்டினதுக்காக ரத்தம் கூட கட்டு. எந்த அளவுக்கு நம்பிக்கை பார்த்தீங்களா, கலட்டினால் ரத்தம் கக்கு வேணும், சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். இதை காட்டுறது ரத்தம் கக்குறது என்ன சம்பந்தம், கலட்டி மூக்கு கிட்ட வச்சுக்கொண்டு அதை வெட்டி அதை தொடர்ந்து அதுக்குள்ள ஜெர்ம்ஸ் போய் ரத்தம் கக்குவான்னு முடிவெடுத்தாலும் பரவாயில்லன்னு சொன்னா கொஞ்சம் சயின்டிபிக்கலா யோசிக்கிற மூலம் சொல்லலாம். இது புள்ளட மனசு எப்படி போட்டிக்குது, துண்டை வெட்டினாலே உண்ட வாயில இருந்து ரத்தம் வழியில வந்துடும், சம்பந்தமே இல்லை. ஆனால் பிள்ளைகளை நம்ப வச்சிருக்கிறோம் இல்லையா, மனிதர்களை நம்பிக்கைக்குள்ள அழிக்கிறார்கள் இல்லையா, நம்பினால் அப்படியே முழுச நம்பிட்டான்னு வைங்க, எதை செஞ்சாலும் அதுக்கு பின்னாலே சில மனிதர்கள் போவார்கள். அதுவும் நம்பிக்கைக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் தான். நம்பிக்கைக்கு எப்படி விலை இல்லையோ, நம்பினால் எவ்வளவு விலை கொடுக்கறதுக்கு தயாராகுமோ அது போல நம்பினால் என்ன சொன்னாலும் பின்னால போகும். இதெல்லாம் ஒரு நம்பிக்கையை தவறாக பயன்படுத்துகிற விளைவு. அது இல்லாம ஒரு இஸ்லாம் சொல்லு நான் சொல்றேன், இப்படி இஸ்லாம் கொண்டு அதாவது இப்படி மனிதர்களை கொண்டு போறாங்க. ஒரு வீட்டுல போறேன், அந்த இடத்துல ஒரு பொம்பளை வந்து தாய் கட்டிக்கிற சோம் இல்லை, ஒரு காலம் 2006ஆம் ஆண்டு காலம் 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி வச்சிருக்குது. கழட்டியாச்சு. நான் சொன்னேன் கழட்டிட்டு வாங்க, நான் அவங்களோட பேச மாட்டேன், எனக்கு உங்களுக்கு எதுவுமே சொல்ல இயலாது, நீங்க போய் கழட்டிக்கிட்டு வரணும், உங்களோட மேல தாயத்துக்கு தான் கேட்டேன். ஓடு சொன்ன 70 வயசு இருக்கு அந்த பொம்பளைக்கு, அவ கட்டிட்டு இருக்கிறா. நான் சொன்னேன் எனக்கு தெரியாது, கேட்டேன் சும்மா கேட்டேன், சுத்தி பார்த்தேன் போட்டோ தொங்குது, சுவரா இதை எங்கேயோ கட்டிக்கிட்டு வந்திருக்கணும்னு கூட கேட்டேன். அவ்வளோ நாவலை கட்டிட்டு ஒரு மோளை கிட்ட போய் கட்டி எடுத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். சரி எனக்கு கழட்டிட்டு வாங்க, நான் கூட பேச மாட்டேன், போறா கழட்டி எடுத்துக்கிட்டு வர வந்ததன் பின்னாடி பிள்ளை எல்லாம் பயப்படுறாங்க, ஆகாரத்துக்கு கிடுமோன்னு சொன்ன. நான் சொன்னேன் கற்கினாங்க அதுக்கு போறல, நான் தானே கற்க போறேன், நான் கற்கிறேன், பிரச்சனை நீங்க பயப்படாதீங்க என்று சொல்லி போட்டு அவ்வளோத்தையும் வெட்டி வெளியில எடுத்தால் ஒரு பேப்பர் துண்டுகளுக்கு சில விஷயங்கள் மடிச்சு இப்படி போட்டு வச்சிருக்குது.
அப்ப என்னடா அது மடிச்சு போடுறீங்கன்னு சொல்லி பேப்பர் துண்டு இருந்துச்சா, எங்கேயோ கண்ட மாதிரி ஒரு பேப்பர் துண்டு எங்கேயோ பார்த்துறீங்க, எங்க பார்த்துறீங்க அப்படின்னு கூட அந்த பேப்பர் துண்டு எடுத்து விரிச்சு மத்த பக்கம் பார்த்தால் கோல்ட் லீஃப் சிகரெட், கோல்ட் லீஃப் சிகரெட் இருக்குது. மௌலவி விஷயத்துல இருந்திருப்பாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வந்தாங்களோ தெரிய, அவர் என்ன செய்யறாரு, பேப்பர் கிடைக்கிற இந்த பேப்பரை கிழிச்சு அதை சுத்தி அதுக்குள்ள போட்டுக்கிறாரு. போட்டு ஒரு மாதிரி எடுத்து கொடுத்தாச்சு. இப்ப அதை போட்டு கட்டிக்கிட்டு பொம்பளை அலையுது, கோல்ட் லீஃப் சிகரெட் இதை கட்டிக்கிட்டு பொம்பளை அலையுது. என்ன வாங்க பாதுகாக்கிறாங்க பொம்பளை உழைச்சா. அது அப்புறம் பொடியை காட்டினேன், அது கோல்ட் லீஃப் குடிக்கிறத மௌலவி ஆயிப்பானு கேட்டேன். நீ குடிக்கலாம், நீ குடிக்கிறது ஆறாம் தான், நீ குடிக்க மார்க்கம் தெரியாத அவனுக்கு சாட்டு சொல்லலாம், இன்னொருத்தன் குடிச்சு மார்க்கம் தெரியாதுன்னு சாட்டு சொல்லலாம். இவர் மௌலவின்னு சொல்ற, இவ்வளவு பெரிய பாதுகாப்பு செய்தாண்டே பாதுகாப்பு எவ்வளவு பெரிய மௌலவி வைக்கணும் செய்தாண்டே பாதுகாப்பு போடக்கூடிய பெரிய மௌலவின்னு சொல்ற. இவருக்கும் கோல்டிப்புக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப இந்த கோல்டிப்புங்கிற தாள் இருக்குது, அந்த ஒரு தாள் அவன் கொடுத்த 70,000 ரூபாய் காசுல இருந்த நம்பிக்கை மொத்தமாக இல்லாம ஏமாத்திட்டானே அப்படின்னா அவங்க வந்த வார்த்தைங்க. அவ்வளவு நம்பிக்கையோட ஆழம் கட்டிட்டு இருந்தத ஏமாத்திட்டானே ஒரு கோல்ட் தான் அவன் சொல்றான். அது கூட அதை கரட்டி விரிச்சு அவங்க காட்டினேன். இங்க பாரு, இதுல என்ன இருக்குதுன்னு பாரு, அலி போட்டிருக்கு, பா போட்டிருக்கு, தா போட்டிருக்கு, தா போட்டிருக்கு. இப்பதான் அரபு படிக்கிற மொழி விளைஞ்சா ஒரு 2 எழுத்தை சேர்த்து ஒரு சொல் எழுத தெரியும், ஒரு 3 எழுத்தை சேர்த்து ஒரு சொல் எழுத தெரியும். ஒவ்வொரு எழுத்தா எழுதி வச்சிருக்கிறான், நம்பர் போட்டு பழகி இருக்கிறான். இவர் ஒரு மௌலவியா? இவர் சேர்த்து தான் நம்பினீங்களா என்று கேட்டால் அந்த ஏற்கனவே இல்லாம போன நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு பின்னால் ரிவர்ஸ் அடிக்கிறாரு. எங்க இந்த மாதிரி ஆட்களை நம்புறதே மிகப்பெரிய பாவம், நம்பிக்கை பின்னால் ரிவர்ஸ் அடிக்குது. திருப்பி சொன்னது போதெல்லாம் கழட்டி எடுத்தான். இதுக்கு என்ன பேருன்னு கேட்டேன், பாதுகாப்புன்னு. அது ஃபுல்லா ஒட்டரை பிடிச்சு போய் அவன்கிட்ட கேட்டா, பாதுகாப்புக்கே பாதுகாப்பு இல்லை வந்தியா, அந்த பாதுகாப்புன்னு நீ சொல்றியே, இந்த பாதுகாப்புக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை இருக்குது வாத்தியாடு. அது கூட அந்த போத்தல இருக்கிறத கலட்டி எடுத்து அதை ஃபுல்லா விரிச்சுக்கான தகரத்துல அளவு படிச்சுக்கிறது. ஒரு காலத்துல பேப்பர் நிக்கலையே, அந்த காலத்துல படிச்சவங்க இந்த தெரிய விளைஞ்சா தகரத்துல அளவு படிச்சுக்கிறார். அடி பார்த்தா அது வெட்டி வச்சுக்கிறாரு. அது கூட எல்லாத்தையும் எடுத்து வச்சு நான் ஒரு பேப்பர் எடுத்து ஒரு 2 முக்கோணத்தை அப்படியே தலையில போட்ட ஸ்டார் வரும், அந்த ஸ்டாரையும் போட்டு அதை சுத்தி அவ்வளவு அந்த உச்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெட்டி அடிச்சு போட்டு ஒவ்வொரு இடவெளிக்குள்ளேயும் அரிப்பையும் பாவையும் தாவை எல்லாத்தையும் எழுதி போட்டு இப்படி காட்டினேன். எப்படி இருக்கு, பயங்கரமைக்கு தான் கேட்கணும். ஓ பயங்கரமைக்கு, இதைத்தான் உங்களுக்கு செய்வேன். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்டைல எழுதினா உடனோட உள்ளத்துக்குள்ள இவர்கிட்ட என்னமோ இருக்கிறோம் நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கை எடுக்கிறத அவனுக்கு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் சொல்றதை எல்லாம் நீங்க கேட்பீங்க, அவன்கிட்ட பின்னுக்காலே போவீங்க, என்னென்னத்தெல்லாம் இது பண்ண அதெல்லாம் செய்வீங்க. கடைசியாக நான் சொன்ன ஒரு சின்ன பொடியன் சொன்னேன், அந்த சின்ன பொடியனை கூப்பிட்டு கேட்டேன், மௌலவி தானே, ஓ அவர் என்ன செய்யறாரு, ஷைத்தான் இருந்து எங்களை பாதுகாக்க. அவன் அப்படியே சொல்றான், தெளிவா சொல்றான். சின்ன பொடியன் 6ஆம் ஆண்டு படிக்கிற பொடியன், அவர் சொல்ற ஷைத்தான் இருந்து எங்களை பாதுகாக்க. சரி, ஷைத்தான் இருந்து பாதுகாக்கிற மௌலவி நன்மை செய்யறாரா பாவம் செய்யறாரு? நன்மை தான் செய்யறாரு. எவ்வளவு பெரிய நன்மை செய்யறாரு. அல்லாஹ் கிட்ட அவருக்கு கூலி கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்கும். உடைய ஷைத்தான் இருந்து பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவானா இல்லையா? அனுப்புவான். இப்ப நான் தொழுதால் எனக்கு நன்மை கிடைக்குமா இல்லையா? கிடைக்கும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தொழுகையை கொண்டு சொர்க்கத்துக்கு அனுப்புவானா இல்லையா? அனுப்புவான். இப்ப நான் ஒரு வச்சு தொழுவது உனக்கு 2000 ரூபாய் காசு இருக்கு, அதுக்கு நீ என்ன சொல்லுவார்? அது என்னது, தொழுவதற்கு காசு இருக்கலாம். அதே மாதிரி இப்ப நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் എന്നിട്ട് அவன்கிட்ட இருந்த அந்த மெட்டீரியல் சாமான்கள் எல்லாத்தையும் கணக்கு போட அவன்கிட்டே கேட்டேன், இந்த தாள் துண்டுக்கு எவ்வளவு போகும், இந்த தாள் துண்டுக்கு எவ்வளவு போகும்? அவன் சொன்ன தாள் துண்டு சார் ஒரு பேப்பருக்கு 1 ரூபா போகாது, இந்த தாள் துண்டுக்கு எப்படியுமே ஒரு 10 தான் போகும். நான் என்ன 1 ரூபாவே போடும், பச்சை தாள் கெடுத்து தெரியலாத 1 ரூபாவே போட்டு 1 ரூபா போட்டாச்சு. அதுக்குள்ள இருந்து சின்ன சின்ன சாமான் எல்லாத்துக்கும் போட்டு கணக்கு கொடுப்பாரு, 10 ரூபா வரும். அது மொத்த சாமானுக்கு 10 ரூபா வரும். மௌலவி நன்மையை தானே செய்யறாரு. அப்போ செய்யற நன்மையை செய்யக்கூடிய மௌலவிக்கு நீங்க என்னத்துக்கும் உங்களோட உமா கிட்ட இருந்து அவர் 50,000 ரூபாய் காசு கேட்டார், ஜின்னுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கா? ஜின் சம்பளம் வாங்குமா? சரி, அப்ப என்னத்துக்காக வேண்டி இவ்வளவு காசு கொடுத்தார் என்று கேட்ட உடனே அந்த பொடியனுக்கு மனசுல இருந்த நம்பிக்கை அப்படி அழிஞ்சு போச்சு. ஆனா அவங்களோட உமா என்னோட ஆர்கியூ பண்ணுவாங்க. அவங்களோட உமா அவருக்கு நம்பிக்கை போறது இல்லை. அப்ப இந்த நம்பிக்கையோட பார்வை விளங்குதா? நம்பிக்கை என்று சொல்றவங்க சொல்லி இருக்குது,
ஒரு சாதாரண சொல்லி நினைக்காதீங்க. இந்த நம்பிக்கையை சரியாக பயன்படுத்தினால், இந்த நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது, அதுக்கு இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய உண்மையான அளவுகோல்களை கொடுப்போமாக இருந்தால் ஒரு காலத்திலும் இந்த நம்பிக்கை துஷ்பிரயோகம் செய்யப்பட மாட்டாது. இந்த நம்பிக்கைக்கு ஒரு பெருமதி எப்பயும் இருக்கும் சோதரர். இந்த நம்பிக்கை இருக்குது, இதுல ரெண்டு வகையான நம்பிக்கை இருக்குது. ஒன்று அடிப்படையான நம்பிக்கை, ஒரு விஷயம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அடிப்படை நம்பிக்கை. ரெண்டாவது நடைமுறையோட சம்பந்தப்பட்ட நம்பிக்கை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார், அந்த சகோதரர் கிட்ட ஒரு பிச்சைக்காரன் போறான்னு வைங்க, தூரத்துல இருந்து ஒரு 2 பேர் பார்த்து தீக்கிறாங்க. இப்ப இவர் என்ன செய்வார்? சில ஆட்கள் எப்படி பேசுவாங்க தெரியுமா? சுவரானும் கொடுக்க மாட்டான் பாருங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? அவரை பத்தி இவர மனசுல ஒரு அடிப்படை நம்பிக்கை இருக்குது, கொடுக்கவே மாட்டான்னு சொல்லு. சரிதானே? அதனால நடைமுறையிலையும் அவனுக்கு வார நம்பிக்கை எப்படி இருக்குது? கொடுக்க மாட்டான் பாரு அப்படின்னு அந்த நம்பிக்கையோடு அவன் சொல்றான். இந்த அடிப்படை நம்பிக்கைன்றது தானே ஆக முக்கியமான ஒரு விஷயம். சிலர் சொல்லுவாங்க, அந்த மனுஷன் இப்ப கொடுப்பான் பாரு, அந்த மனுஷன் கொடுக்குறான் நீ வாழ்க்கையில அண்டிக்க மாட்டாய் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த மனுஷன் கொடுப்பார். என்ன காரணம்? இவர் கொடுப்பாருன்னு முன்னறிவிப்பு செய்யறாரு. முன்னறிவிப்பு செய்யறது கிடையாது, உள்ளத்துக்குள்ள அவர் சம்பந்தமாக இவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில இருக்கிற தாக்கம் இருக்குது, அது அவர் நடைமுறை சம்பந்தமாக ஏதாவது கேட்டாலும் சொல்ல வைக்கும். அந்த நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய அம்சம் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்பதை புரிஞ்சு கொள்ளணும். அடிப்படையான ஒரு நம்பிக்கையும் நடைமுறை சார்ந்த ஒரு நம்பிக்கை என்று சொல்லி 2 பிரிவுகள் இருக்கின்றன. அப்ப அடிப்படையான நம்பிக்கை இது நம்மை பற்றி இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது சிந்திச்சு பார்க்கணும். நம்மை பற்றி இந்த உலகத்தில் இந்த அடிப்படையான நம்பிக்கை நம்முடைய மனைவி இடத்துல எப்படி இருக்குது? சில மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவி இடத்திலே சிறந்தவர். உங்களில் சிறந்தவர் இருக்கிறாரே அவர் யாருன்னு சொன்னா உங்கள் மனைவி இடத்துல சிறந்தவர் இருப்பாரே அவர் தான் உங்களிடத்திலே சிறந்தவர். மனைவிக்கு தெரியும், மனைவி எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் இந்த அந்தரங்க வாழ்க்கைங்கிறது அது அவருக்கு தெரிஞ்சது. நல்லா தெரியும் இவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி, இவர் எப்படி நடந்து கொள்வாங்க தெரியும். வெளியே பெரிய அடக்கமான மாதிரி காட்டிக்குவாரு, ஆனா உள்ளுக்குள்ள இவர் எப்படின்னு சொல்லி மனைவிக்கு தான் நல்லா தெரியும். இந்த மனைவி இடத்துல நம்ம மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இது எப்படி இருக்குது? இந்த நம்பிக்கையை வெல்லணும் சகோதரர்கள். இந்த நம்பிக்கை அவர்களிடத்தில் வெல்லப்பட்டிருக்கணும். அதுக்காக வேண்டி மனைவிக்காக வேண்டி நான் நம்பிக்கை வெல்றதுக்கு நிறைய வேலைகள் செய்யணும்னு சொன்னா அதுவும் சிறுக்கம் இது நின்றும். அதுக்கு என்ன செய்யணும் பின்னாடி சொல்றேன். ஆனால் மனைவி இடத்துல இந்த நம்பிக்கை வெல்லப்பட்டிருக்கணும். பிள்ளைகளிடத்துல நம்பிக்கை வெல்லப்பட்டிருக்கிற வாப்பாண்டால் அவர் இப்படித்தான் இருப்பார். ஏன் வாப்பாண்டால் இந்த விஷயத்துல நான் செஞ்சால் என்னைய பிடிப்பார் என்று சொல்லி எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் பிள்ளைகளுடைய உள்ளத்திலே அந்த நம்பிக்கை இருக்கணும். சகோதரர்களுடைய உள்ளத்திலே அந்த நம்பிக்கை இருக்கணும். சில வீடுகள்ல முன்னால போடப்பட்டிருக்குது, வரதட்சணை திருமணங்களுக்கு எங்களை அழைக்க வேண்டாம், நோட்டீஸே போட தேவையில்லை சகோதரர்களே. அடுத்தவரோட மனசுல இந்த மாதிரியான திருமணங்கள் நடக்கிறது மிக மோசமான விஷயம் என்று அவருடைய உள்ளத்தில் அந்த நம்பிக்கை ஏற்கனவே பதியப்பட்டிருந்தால் இப்ப போடெல்லாம் போட்டு நம்பிக்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருத்தரும் வரமாட்டாங்க சொல்றதுக்கு, மக்கள் எல்லாம் உங்களோட பழகுவார்கள், ஆனால் ஹராத்தின் பக்கம் உங்களை அழைக்க மாட்டார்கள். ஏன் நமக்கு பயன் இருக்குது? நாங்க மக்களுக்கு அதை வெளிப்படையாக சொல்றது கிடையாது, சொல்றது கிடையாதுன்றதுனாலையும் அதுக்கு தவிர்த்து வாழ்றதுனாலையும் மக்களோட மனசுல அந்த நம்பிக்கை இன்னும் வரலன்றதுனாலையும் ஏழு வீட்டு பக்கம் வந்துடாதுன்னு சொல்லி போட வேண்டிய நிலைமையில நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் நம் மீது மக்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இவரா இப்படிப்பட்ட ஆள் தான், இந்த மாதிரி தான் இவர் இருப்பார், இவருடைய செயல்கள் இப்படித்தான் இருக்கும், மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தை இவருடைய விடயத்தில் நாங்கள் செய்வோமாக இருந்தால் இவருடைய இருந்து வரக்கூடிய ரியாக்ஷன் இப்படித்தான் இருக்கும் என்று மக்களிடத்தில் அந்த நம்பிக்கை வெல்லப்பட்டிருக்க வேண்டும் என்கிற செய்தியையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அப்ப இந்த நம்பிக்கை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சகோதரர்கள் சில விஷயங்கள் பாருங்க. ஒரு சகோதரர் சொல்றாரு, எனக்கு ஆரம்பத்தில் ஒரு காலத்துல சொன்னார், எப்படின்னு சொன்னார், கால் பண்ணுவாங்க, பயானுக்கு கால் பண்ணுவாங்க, கால் பண்ண கேட்பாங்க எங்க வரீங்க, கொஞ்சம் தூரத்துலாம் வந்துட்டு இருப்பேன், 1 ஹவர்ல வர வேண்டியது 1.5 ஹவர்ல வர வேண்டிய தூரத்துல எப்படி இருப்பேன். கபீர் நடக்கிறேன் தெரிஞ்சு ஏரியாவில் இருக்கிறாங்க, சில நேரம் நிர்வாகத்தில் இருக்கிறோம் முந்தி, இப்ப இல்ல ஒரு காலத்துல சொல்றானே கொஞ்சம் தூரத்துல இருந்தா வந்துகிட்டு இருப்பேன். அப்போ கால் வரும், கால் வந்து எங்க இருக்கிறீங்க, இப்படி ஒரு இடத்துல இருக்கிறேன், 12 மணிக்கு கொத்துவா, நீங்க வந்து சேர எப்படி 12 கால் ஆகும், விளங்குது அவசரமா வாரன் என்று பதறி ஏறினா அடுத்த முறை அதே இடத்துக்கு சும்மா கால் பண்ணவங்க
எப்படி தெரியுமா? மற்றவங்க உதாரணம் இடத்துல என்ன உதாரணம் காரணம் விளைச்சா அப்படி சும்மா கோல் பண்ற நேரம் காலையில சொப்போது கேட்பாரு எங்க இருக்கிறீங்க ஏன் என்ன காரணம்? நேரத்துக்கு வருவார் என்ற நம்பிக்கை இல்லாம போயிட்டு சரிதானே? அந்த நம்பிக்கை அந்த சகோதர உள்ளத்துல இருக்கணும் வளரும் என்று சொன்னால் அதை என்னுடைய நடைமுறையை நான் நடைமுறைப்படுத்தினால்தான் ஒரு கட்டத்துல இன்றைக்கு சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா கோலே வராது, பயானுக்கு வருவாருன்னு நம்பிக்கை கோல் கூட வராது. கோல் பண்ணி எங்க ஒரு கேள்வி இல்லை, எப்படியுமே வந்து சேர்வாருன்னு நம்பிக்கை ஒரு சில இடங்கள்ல, சில இடங்கள் இன்னும் வரல, சில இடங்கள்ல இருக்குது. என்ன காரணம்? அந்த நம்பிக்கையை வெல்றது இருக்குது. அது சரியான கஷ்டம் சகோதரர். அந்த முயற்சி நம்ம இடத்துல இருக்க வேண்டும். பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள், எத்தனையோ பிள்ளைகள் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். தந்தை மீது ஒரு கேவலமான எண்ணங்கள், தேவையில்லாத நம்பிக்கை. அதாவது இங்க அப்பாவா அவரை எடுக்கிறதுக்கு இல்லை என்று புள்ள சொல்ற அளவுக்கு தந்தைமாருடைய நடைமுறை. பிள்ளைகளை வீட்டுக்கு வந்தா வீட்டுல புள்ள டிவி பார்த்துட்டீங்க, டிவி பார்த்துட்டீங்க, உள்ளுக்கு போன அனுப்புவாரு, எல்லாம் அனுப்பி ஒரு பார்த்து பார்த்துட்டீங்க. புள்ள என்ன நினைக்கணும்? வாப்பா பத்தி எந்த சோதனை நம்பிக்கை போடுறது? எப்படி நம்பிக்கை வருது? ஏன் வாப்பா டிவி பார்க்க வேணாம், டிவி பார்க்கறதுக்கு எகேன்ஸ்டா, இல்லாட்டி நான் பார்க்கறதுக்கு எகேன்ஸ்டா, இல்லாட்டி அவர் மட்டும் தனியா உட்கார்ந்து டிவி பார்க்கணும்னு நினைக்கிறாரா? அப்படின்னு அவர் எண்ணத்தை டிவியில தனியா உட்கார்ந்து பார்க்கிறாரு. இப்படி எல்லாம் ஒரு புள்ளோட மனசுல ஓடுமா இல்லையா? ஓடும். அப்ப புள்ளோட மேல மனசுல வரக்கூடிய நம்பிக்கைங்கிறது ஒரு மோசமான நம்பிக்கையாக தான் இருக்கு. அப்ப இந்த நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய விஷயம் அதை சீர்படுத்துவமாக இருந்தால் இந்த உலகத்திலே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இதை சீர்படுத்துறதுக்கு கார்ல் மார்க்ஸ் என்று சொல்லி ஒருத்தர் வந்தார். இன்னைக்கு நடைமுறை சும்மா சொல்றேன், அதாவது இந்த காலகட்டத்தில் சொன்னேன், லெனின் என்று ஒருத்தர் வந்தார். இவங்க எல்லாம் இந்த மக்களுடைய நம்பிக்கையை மாற்றி, அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள உணர்வுகள் எண்ணங்களை மாற்றி வேற ஒரு திசையில நாங்கள் போனால்தான் இந்த திசை பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து இந்த பொருளாதார கோட்பாட்டு திட்டம் அவங்க கொண்டு வந்து இந்த திட்டத்தில் அடிப்படையில போனால்தான் நமக்கு சுபீட்சமான நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். கொண்டு வந்து போட்டார்கள் திட்டத்துக்கு பின்னாலே சில மனிதர்கள் நம்பி போனார்கள், நம்பிக்கையோடு போனார்கள். எத்தனையோ பேர் அதுக்கு பின்னால வைத்து ஒரு கட்டத்துல இது பொய்யான ஒரு நம்பிக்கை, தவறாக நம்பி விட்டோம், நம்முடைய திசையை நாங்கள் மாற்றினால்தான் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் என்று அந்த இடத்திலிருந்து திரும்பினவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். இந்த கம்யூனிச கொள்கை என்று இது இந்த நாடு, இந்த உலகத்திலே, இந்த நாட்டிலே இருக்கிற கொள்கை. இந்த உலகத்திலே கம்யூனிச கொள்கையில இருந்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வராரு. அந்த இஸ்லாத்துக்கு வரக்கூடிய சகோதரருடைய நிலைமை கொஞ்சம் பாருங்க. கம்யூனிச கொள்கை கலிபோர்னியாவில் எந்தெந்த நாடுகளுக்கு எல்லாம் வைத்து நாடாக கொள்கையை சொல்ல முடியுமோ அப்படி கொள்கையை பரப்புகின்றார். அந்த கொள்கை மூலமாக அவர் கொடுத்த நம்பிக்கை தெரியுமா? இந்த விதிப்படி இந்த ஓர்டர்ல நாங்கள் போனோமாக இருந்தால் அப்பதான் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், நம்புங்க என்ற அந்த நம்பிக்கை அந்த வழியை உருவாக்கினார். அடிப்படை நம்பிக்கை என்பதை அந்த இடத்துல போட பார்த்தார். முயற்சி எடுத்து 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 அவர் சொல்ற கொள்கை அவருக்கே பிழைன்னு விளங்கு. அடே இப்படி போனா வந்து முடிவு காண இயலாது, எல்லாம் 70 வயசுல போட்டு தூக்குல போட்டு கொண்டு விட்டாங்கன்னா 70 வயசுக்கு போற ஒரு மனிதன் வாழ்க்கை என்ன நிலைமை, 60 வயசுக்கு போற வாழ்க்கை அப்படியெல்லாம் கொள்ளையே இருக்கிறது. இவர் யோசிக்கிறார், இப்படி ஒரு பொருளாதார திட்டம் வந்து நிறைய நாசம் நடக்குமே என்றெல்லாம் ஒரு யோசிக்கிறாரு. சரி, அப்ப நம்ம போற வழிமுறை என்றால் எந்த வழி சரி என்று தேடுவோம் என்று தேடி இஸ்லாத்தை தேடி படித்து, குர்ஆனை தேடி படித்து, அந்த குர்ஆன் மூலமாக இதுதான் சரியான ஒரு வழி, இது சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்கள் நம்புவோமாக இருந்தால், அதை என்னுடைய உள்ளத்தில் அடிப்படை நம்பிக்கையாக போடுவேனாக இருந்தால், இது சொல்லுகின்ற நம்பிக்கை அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு ஏமாற்றம் வராது, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே கவலை வராது. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அவனுடைய வாழ்க்கை அப்படி கம்பீரமாக நிற்கும் என்ற நம்பிக்கை அவருடைய உள்ளத்துக்குள்ள வருது. இஸ்லாத்துக்கு வர்றாரு, அவரோட பேர் வந்து பிலிப்ஸ் இருந்துச்சு. முன்னாலே அவர் கருப்பினத்தவர்ன்றதுனால ஒரு கருப்பின சஹாபியுடைய பேரை போட்டு பிலால் பிலிப்ஸ் பேர் வைக்கிறார். இன்றைக்கு ஒரு முஸ்லிம் நினைச்சு கூட பார்க்காது. நாங்கள் பரம்பரையாக முஸ்லீமாக பிறந்திருக்கு, அதனால நம்பிக்கை வருவது விளங்குகிற சகோதரர்களே, பரம்பரையாக பிறந்து நம்மை நாங்கள் நினைத்து கூட பார்க்கிறாரு. எவ்வளவோ விடயங்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி அவர் செய்ய அல்லாஹ் அனுமதி செய்யணும். அவர் செய்கிற செயல்பாடு இஹ்லாஸாக மாற்றணும். அவர் இன்றைக்கு ஆன்லைன் யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டியை செய்தார். எந்த நாட்டிலே இருந்து கொண்டு மதீனா யூனிவர்சிட்டியில கூட மதீனாவுடைய குலியத்துல் அரபியா அந்த மதீனாவுடைய ஜாமியாவுல கொண்டு போய் கொடுத்து அவர்கள் கூட ரெக்கமெண்ட் பண்ணுகின்ற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிற அளவுக்கு
இன்று வளர்ந்திருக்கிறார். எல்லா இமாம்களோடும் போட்டி போட்டு, அதாவது இமாம்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கத்தக்க பயமே இல்லாமல் தைரியமாக தௌஹீத் என்ற ஒரு புத்தகத்தை எழுதி இன்றைக்கு என்னைக்கு நான் கண்ட நம்பிக்கை இதுதான், இஸ்லாம் எனக்கு சொல்லித்தந்த நம்பிக்கை இதுதான் என்று நம்பிக்கையாலே ஒரு கம்யூனிச கொள்கையில இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். நம்பிக்கை சகோதரர், அந்த நம்பிக்கை அவரை மாற்றி. அதுக்காக இன்றைக்கும் அவருடைய வெப்சைட்டை நீங்க போட்டு பார்த்தால் அவர் அரபுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட, ஃபிக்ஹுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட அகீதாவுக்கு கூட முக்கியத்துவம் கொடுப்பார். இதை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? அவரை ஒரு வழிகாட்டியாக எடுத்துட்டு போங்கிறதுக்காக அல்ல, அவரை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளுங்கிறதுக்காக. வழிகாட்டி சொன்னாங்கதான், இவரை ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்க வேண்டும். நமக்கு அல்லாஹ்வுடைய வரலாறு எழுத்துக்கு சொல்லித்தார், அதுக்குள்ள என்னமோ ஒரு பாடம் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த பாடத்தை தேடி பார்த்தால் முடிவு இந்த நம்பிக்கையில் முடிவதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாம் நமக்கு என்ன நம்பிக்கையை போடுகின்றது இன்ஷா அல்லாஹ் அடுத்து கொண்டு வரலாம். அல்ஹம்துலில்லாஹ் إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய அம்சம் இருக்குது. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவுடைய முழுமையான பிரச்சாரம். கிட்டத்தட்ட மக்காவிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த 13 வருடத்துக்குரிய தாவா, மக்களுக்கு கொடுத்த விடயங்கள் ஃபிக்ஹோடு சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுடைய உள்ளத்துக்கு கொடுப்பதற்கு நினைத்த, மக்காவுடைய வாழ்க்கையிலே கொடுப்பதற்கு நினைத்த விடயங்கள், ஆரம்ப கால இஸ்லாம் எதை கொண்டு நிறுவப்பட்டது என்று சொன்னால் ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு மனிதனுடைய பிரச்சனையே இதுதான் என்பதை இஸ்லாம் சரியாக இனங்கண்டு கொள்ளுது. இது சீராகாமல் இந்த மனிதனிடத்தில் எந்த ஒரு விடயத்தையும் சீர்படுத்த முடியாது என்பதற்காக வேண்டி இஸ்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி மதீனாவுடைய வாழ்க்கை இருக்கிற நேரம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற நேரம் சட்டங்கள் எல்லாம் இறங்குது, எல்லாம் உண்டோண்டாக இறங்குற காலப்பகுதியில ஒரு மனிதர் வாரார். அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு ஒரு மனிதர் வாரார். அல்லாஹ்வுடைய தூதரோட நெருக்கமாக உட்காருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கின்றார், 5 கேள்வி கேட்கிறார். அதுல ஒரு கேள்வி, ஈமான் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரே, ஈமான் என்று சொன்னால் என்ன? நம்பிக்கை என்று சொன்னால் என்ன? எதை கொண்டு நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும்? எந்த நம்பிக்கையை ஒரு அடிப்படை நம்பிக்கையாக என்ற உள்ளத்துல போட்டால் எதுவுமே எனக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் மாறும் என்பதை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தெளிவாக இருக்கின்றார். ஈமான் என்றால் நம்பிக்கை, மொத்த வாழ்க்கைக்கு முடியும். நம்பிக்கை என்றால் என்ன? இதுல நம்பிக்கை, அதுல நம்பிக்கை, கணவன் மனைவி விஷயத்துல நம்பிக்கை என்றால் என்ன? அதனால தாய் தந்தைய விஷயத்துல நம்பிக்கை என்றால் என்ன? புள்ள அப்பாக்குள்ள விஷயத்துல நம்பிக்கை என்றால் என்ன? அண்டை வீட்டுடைய விஷயம் அதெல்லாம் கேட்கல. தெளிவா எங்க வைத்து கேட்டாலும் நம்பிக்கை இந்த ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன செய்யணும் சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷார்ட்டா சொல்றாங்க, ஆமது பில்லாஹ், நீ அல்லாஹ்வை நம்பு. முதலாவது உன்னுடைய உள்ளத்திலே உன் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கொண்டு வா. வ மலாயிகத்திஹி, மலக்குமார்களை நீ நம்பு. வ குதுபிஹி, அல்லாஹ்வுடைய அந்த வேதங்களை நீ நம்பு. வ ருசுலிஹி, ரசூல்மார்கள், அல்லாஹ் தஆலா இறக்கின அந்த ரசூல்மார்கள், தூதர்கள், அவர்களை நீ நம்பு. வல் யௌமுல் ஆகிர், அல்லாஹ்விடத்திலே இருக்கின்ற அந்த கடைசி நாளின் அடிப்படை நம்பிக்கை சகோதரர். இது வந்ததனால குர்ஆன் சொன்னா சகோதரர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல போத்தல் இல்லை ஏன்? நம்ம வீட்டுல போத்தல் தொங்குது இல்லை ஏன்? நம்ம வீட்டுல கத்தம் இல்லை ஏன்? நம்ம வீட்டுல கந்திரி இல்லை ஏன்? நம்ம மஸ்ஜிதுல தர்கா இல்லை ஏன்? என்ன காரணம்? இங்க மட்டும் அது இல்லாமல் போனதுக்கு என்ன ரீசன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலேயும் இல்லை. இன்னைக்கு குர்ஆன் சுன்னால உயிர் மூச்சிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரரோட இல்லை. என்ன காரணம்? அந்த அடிப்படை நம்பிக்கை என்று சொன்னேன், அதை கொண்டு வந்து இது போட்டு முடிஞ்சா எவனாவது ஒருத்தர் வந்து அல்லாஹ் இல்ல உன்னைய பாதுகாக்கிறது, இந்த அன்னைக்கு இந்த போத்தல் மூலமாகத்தான் அல்லாஹ் உன்னைய பாதுகாக்கிறேன்னு சொன்ன, ஏன்டா அல்லாஹ் எனக்கு தெரியும், போத்தலை எல்லாம் வச்சு என் ரப்பி என்னைய பாதுகாக்கிறது இல்ல, நேரடியான கனெக்ஷன் அது எனக்கு ரப்புக்கு இடையில இருக்குதுன்னு தைரியமாக அந்த நம்பிக்கை சொல்லும் சோதரர்கள். தேவையில்லாத மூடத்தனமான நம்பிக்கைகள் எல்லாம் உள்ளத்தில் வராமல் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசியா சொன்னாங்க, வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நல்லது கெட்டது எது வேணாலும்
அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததான்னு நீங்க நம்பிக்கை கொள்ளணும். அதனால என்ன நமக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது வருது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் போடுவாயே அல்லாஹ் இப்ப நல்லதை தந்திருக்கிறான், இதை எடுத்துட்டு எனக்கு ஒரு கெட்டதை தரலாம். நம்பிக்கை உள்ளது. அல்லாஹ் நல்லதை மட்டும் தர மாட்டான், கெட்டதும் தருவான். வதில்கல் ஐயாம் அல்லாஹ் தஆலா காலச்சக்கரத்தை நுதாலிஹு பைனன்னாஸ் மனிதர்களுக்கிடையிலே சுழற்றி கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். காலச்சக்கரத்தை இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒரு நாசம் வரும். நம்பிக்கொள்ளது எனக்கு பெருமை வராது சகோதரர்களே. யாரிடத்திலும் அசிங்கப்பட மாட்டான். சில ஆட்களுக்கு ஓவரா வந்த அந்த பெருமையும் சேர்ந்து வரும். அது வராது. இந்த நம்பிக்கை வந்த இந்த நம்பிக்கையுடைய அடிப்படை இருக்குது. அது வந்தால் அவருடைய உள்ளத்துல பெருமை வராது. அடுத்தவர்களுடைய தப்பா நினைக்கிறாங்க நடைமுறை இருக்காது. அழகான முறையில் செயல்பாடுகள் வரும். அதே நேரம் கெட்டது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கெட்டது வந்துச்சு, நல்லதை எடுத்துட்டு தான் இது கெட்டது தான். அதனால கெட்டது வழங்குது. ஒரு மனுஷன் வாழ்க்கையில நல்லதை எடுத்துட்டு கெட்டதுனால கெட்டது வழங்கும். வாழ்க்கை முழுக்க 2 வேளை தான் சாப்பாடுன்னா அது கெட்டது வழங்காது. 2 வேளை சாப்பிட்டு அவன் வாழ்க்கை பழகி அந்த 2 வேளை சாப்பாடு அவனுக்கு போதும். 2 ஒன்றானதான் அவனுக்கு பிரச்சனை. 2 வேளை ஒரு நாளைக்கு சாப்பிடுறவனுக்கு 2 ஒன்றானதான் பிரச்சனை. 3 வேளை சாப்பிடுறவனுக்கு தான் 3 2ஆன பிரச்சனை. அப்ப 3 வேளை நல்லா இருந்தவன் தான் அவனுக்கு 2 வேளை சாப்பாடு வர போட நல்லதுல இருந்து அவனுக்கு கெட்டதுக்குள்ள நுழைகிறான். அவன் மனசுல என்ன வருது தெரியுமா? இதுவும் அல்லாஹ் தந்ததுதான். எப்படி நல்லதுல இருந்து எனக்கு நல்லதை எடுத்துட்டு ஒரு கெட்டதை தந்தானோ அது போல இந்த கெட்டதை எடுத்துட்டு அல்லாஹ்வுக்கு நல்லதை தெரியாத அவன் என்றைக்காவது ஒரு நாள் தருவான். நம்பிக்கை சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்த நம்பிக்கை சகோதரர்களே, அவனோட உள்ளத்துல இருந்த நம்பிக்கை அல்லாஹ் தஆலா தருவான். இன்றைக்கு இல்லை புள்ள தருவான். கரையெல்லாம் நடக்குது, தருவான். என்றைக்காவது தருவான். கேட்டிருந்து நான் விட மாட்டேன். ஏண்ட ரப்ப இறக்கம் உள்ளவன். அவனுடைய ரஹ்மத்துக்கு அளவே இல்லை. அவன்கிட்ட ரூஹுக்கு பஞ்சமா எனக்கு மட்டும் தராமைக்கிறதுக்கு தருவான். நம்பிக்கையோடு தள்ளாத வயதிலையும் கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா குழந்தையை யஹ்யாட பேரோடு நன்மாரான்னு சொன்னது. பேர் யாரும் அல்லாஹ் பேர் வைக்கல. இதோ இந்த பேரோட உப்புலதாரண்டு பேரோடு உள்ள போறதுக்கு முன்னால் பேர் வச்சாச்சு. பேரோடு அல்லாஹ் தஆலா குழந்தையை கொடுத்தான். இந்த உலகத்துல பிறக்கிற நேரம் எந்த குழந்தையும் பேர் சொல்லி கூப்பிடல. பாபாண்டுவாங்க, இல்லாட்டி பேபின்னுவாங்க, இல்லாட்டி ஜூன்னுவாங்க, இல்லாட்டி அவ்வளவுதான் சொல்லுவாங்க. எடுக்கும் போதே யஹ்யான்னு தூக்கின ஒரு பிள்ளை நபியாவும் அல்லாஹ் தஆலா மாத்தினான். அந்த அளவுக்கு எது சகோதரர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் நெருக்கின ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை இந்த உலகத்தில் இதற்கு முன்னால் யாரும் இந்த பேரை வைத்தது கிடையாது என்று அல்லாஹ் தஆலா நன்மாராயம் சொல்கின்ற அளவுக்கு எது சகோதரர்களே அல்லாஹ் அவரோடு நெருக்கி வைத்தது. அல்லாஹ்விடத்தில் அவர் நெருங்கியதை எதைக்கொண்டு இந்த நம்பிக்கையை கொண்டு அல்லாஹ் தஆலா தருவான். கெட்டது தருவான், நல்லது அல்லாஹ் தருவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் இந்த நம்பிக்கை வந்தான். இந்த அடிப்படை நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் அது ஒரு சாதாரண விஷயமாக இருக்கும். ஒரு நாளைக்கு சும்மா கேட்கிற ஒரு சாப்பிட்டு கேட்கிற அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பத்தி கேட்கிற ஆயிஷா நாயகர், உங்களோட சாப்பாடு எப்படி? ஈச்சம்பழமும் தண்ணி சிரிச்சுக்கிட்டு சொல்லலாம். இது நம்மளோட சாப்பாடு ஒரு நாளைக்கு ஈச்சம்பழமும் தண்ணியும் சரிதானே? நம்ம எப்படி சொல்லுவோம்? என்ன செய்ய நம்மளோட வாழ்க்கை ஈச்சம்பழத்தோட தண்ணியோட என்ன நம்மளோட தண்ணி ஓடிட்டு இருக்குதுன்றால் அது இருக்கிறது. அந்த ஈச்சம்பழத்தையும் தின்னு தண்ணியை கூட பசி வைத்திக்கும். இவன் சொல்றத பார்த்தா 10 வருஷத்துக்கு பசியோட தான் இருந்துப்பான் போற மாதிரி இருந்துச்சு. பேச்சு அப்படி இருக்கு. அந்த மாதிரி தான் பதில் சொல்லுவான். ஈச்சம்பழமும் தண்ணி இந்த மாதிரி என்ன செய்ய ஆயிஷா சொல்றாங்க, ஈச்சம்பழமும் தண்ணி சிரிச்சுன்னு சொல்றாங்க. ஈச்சம்பழமும் தண்ணியும் தான் இவனுடைய சாப்பாடாக இருந்தது. அப்ப வேற ஒன்றும் இல்லை. ஒரு புறம் வரும், ஒரு பூரண சந்திரன் வரும். எங்களுடைய அடிப்படையை பார்க்கும் பூனை முதல் கொண்டிருக்கு. 2வது பூனை முதல் கொண்டிருக்கு. 3வது பூனை முதல் கொண்டிருக்கு. 2 மாசம் சகோதரர்கள் அடுப்புல ஆக்கி சாப்பிடல. என்றைக்காவது உட்கார்ந்து ஒப்பாடி வச்சாங்களா? என்றைக்காவது உட்கார்ந்து அழுதாங்களா? எந்த கவலை உடுக்கிறதுக்கு ஒரு உடுப்பு மாத்தி கவறதுக்கு கூட சொல்லாங்க. உடுப்பு இல்லாத சில சந்தர்ப்பங்கள் இருந்துச்சு சொல்லாங்க. இன்னொன்று எடுத்து போட்டு இதை வச்சுட்டு இன்னொன்று எடுத்து போடுறதுக்கு கூட உடுப்பே இல்லாத ஒரு சந்தர்ப்பம் சொல்லாங்க இருந்துச்சு. சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு எல்லோரோட நல்ல முறையில பழகினார்கள். எத்தனையோ குழந்தைகள் ஆம்பளை பிள்ளையே இல்ல சோதர பிறந்த பிள்ளைகள் எல்லாம் மௌத்தாகுது. நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? என்ன கவலைப்பட்டாங்களா? வேதனைப்பட்டாங்களா? அல்லாஹ்வை சாடினார்களா? ஐயோ எனக்கு பிள்ளை இல்லாம பெருச்சு மௌத்தாக போல யாரும் நினைச்சாங்களா? ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லாம நான் மௌத்தாகுவேன்னு சொன்னாங்க. யாருக்கையாவது வார்த்தை வந்துச்சா?
கடைசி வரைக்கும் வரல சகோதரர்கள். ஏன்? அடிப்படை நம்பிக்கை தெளிவாக இருந்தது. இது உண்மையான வாழ்க்கை கிடையாது, மறுமைதான் உண்மையான ஒரு வாழ்க்கை. நம்பிக்கை அவர் உறுதியாக கொண்டிருந்தார். இந்த நம்பிக்கை, இந்த 6 விஷயத்துல நம்பிக்கை தெளிவாக வரணும் சகோதரர்கள். அதனாலதான் கடைசி கொத்துபாவிலையும் சொன்னேன் அக்கீதாவை படிங்கன்னு சொல்லி, இந்த கொத்துபாவிலையும் சொன்ன அக்கீதாவை படிங்க, அடிப்படையை படிங்க. இந்த மஸ்ஜிதில் அதற்கான ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையை படிங்க, அடிப்படையை படிங்கள். யாரும் உங்களை ஏமாற்ற இயலாது, யாரும் உங்களை ஏமாற்ற இயலாது. அடிப்படை நம்பிக்கை உள்ளத்தில் யாரும் ஏமாற்ற இயலாது. எந்த ஒரு மனிதனாலும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கும் இன்ஷா அல்லாஹ் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட இந்த செய்திகளை சொன்னேன். எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் அடிப்படை நம்பிக்கையை உறுதியாக்கி அதிலே தெளிவை நமக்கு தந்து இந்த உலகத்தில் நடக்கின்ற எல்லா விடயத்தையும் அழகான முறையில் செய்யக்கூடியவர்களாக நாளை மறுமையை சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்க்கப்படக்கூடியவர்களாக உங்களை மாற்ற முடியுமானாக.